வணக்கம். இது திராவிடம் பேசு. நான் சிவாசடையன். 150 ரூபா கொடுத்து ஒரு திரையரங்கத்தில் போய் படம் பார்க்கக்கூடிய ஒரு டிக்கெட்டை 2000, 3000, 5000க்கு அவனுடைய படத்தினுடைய முதல் காட்சிகள் விற்பனையாயிருக்கு. அது அவனுக்கும் நல்லா தெரியும், தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது. அதை எதிர்த்து கேள்வி கேட்காதவன் என் ரசிகர் சார்ந்த குடும்பத்துக்காரங்க இதில் பாதிப்படைவாங்கன்னு சொல்லி கேள்வி கேட்க வக்கில்லாத இந்த மானங்கட்ட நாய் ஊழல் பற்றி பேசுகிறான். நாங்கள் ஊழல் பண்ண மாட்டோம், 1 பைசா பண்ண மாட்டோம் அப்படின்னா. வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு காருக்கு வரி கட்டாமல் இவன் ஓட்டின வண்டவாளம் தெரியும் இல்லையா? அதுக்காக போக்குவரத்து துறை அதிகாரிகள் அவனுடைய காரை பிடிச்ச வரலாறுலாம் தெரியும் இல்லையா நம்மளுக்கு? ஊழல் பற்றி பேச இவனுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? இவெல்லாம் யார்? எங்கேருந்து வந்த நாய்? இவனை யார் அரசியலுக்கு வான்னு கூப்பிட்டாங்க? யாராவது செருப்பெடுத்து தொடப்ப கட்டையால் அடித்து நீ அரசியலுக்கு வான்னு கூப்பிட்டாங்களா? இவனுக்கு என்ன தகுதி இருக்குது? ஊழல் பற்றி பேச இவனுக்கு என்ன தகுதி இருக்குது? முதல்ல இவனுங்கெல்லாம் பேசுகிறத கேட்டால் நமக்கே சிரிப்பாக வருது. இத்தனை ஆண்டு காலம் நம்ம இந்த பொது சமூகத்தில் இயங்கியிருக்கோம், பல்வேறு இயக்கங்கள் நம்ம பணியாற்றியிருக்கோம், எத்தனையோ போராட்டங்களை முன்னெடுத்திருக்கோம், ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருக்கோம், எத்தனையோ முறை கைதாகிருக்கோம், இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு வெங்காயமும் தெரியாமல், ஒரு டேஸும் தெரியாத இந்த நாயெல்லாம் ஊழல் பற்றி பேசுது. ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. இதில் என்னென்னு கேட்டால் 2026 சட்டமன்ற தேர்தலில் இவங்க மாபெரும் வெற்றி அடைஞ்சிருவாங்கன்னு வேறு பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கானுங்க. அடே, நீங்கள் எதிர்க்கிறது திமுக அப்படிங்கிற ஒரு மாமலையை. ஒரு பழைய பாடல் வரும், ஞாபகம் இருக்கா? முயல் கூட்டம் சிங்கத்தின் எதிர் நிற்பதோ, அதன் முறையற்ற செயலை நாம் வரவேற்பதோ அப்படின்னு ஒரு பாடல் வரும். அது மாதிரி நீங்கள்லாம் முயல் கூட்டம் கூட இல்லைடா, அணில் கூட்டம். திமுகவோட மோதுறதை விட்டுட்டு, திமுகவோட போட்டி போடுறதை விட்டுட்டு, உங்களுக்கு அப்படி ஆசை இருந்தால் திமுகவை விட சிறப்பாக இந்த மக்களுக்கு எதாவது செய்ய முடியும்னா போய் செய்யுங்க. நம்மளாம் வேண்டான்னு சொல்ல வரல. ஆனால் இங்கே வீணாக உரண்டு இழுத்துக்கிட்டு திமுக காரனோட சண்டை போடுற வேலையை நிப்பாட்டிக்குவாங்க. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு பேசின அத்தனையுமே சிரிப்பு தான். ஒன்று கூட ஒரு விஷயத்தை கூட சீரியஸாக கேட்டுக்க முடியல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் என்னங்கிறான், நம்ம தலைவர் பார்த்து நினச்சா 3-4 தொகுதியில் நிற்கலாம், 234 தொகுதியிலையும் நிற்கலாம். அந்த செங்கோ இட்டை என்ன இட்டுன்னு வர்றது. ஷோ அப்பா முடியல. இட்டுன்னு போகிறேன்னு சொல்கிறவன், செங்கோ இட்டையன்னு சொல்கிறவன், அவங்ககிட்ட மடக்கு ஊதி இதை நீங்கள் மேடையில் பேசுங்க, இந்த ஒலி வாங்கியில் இந்த மைக்கில் பேசுங்க, இந்த மக்கள் கேட்கட்டுன்னு சொன்னால் அந்த புஜ்ஜி ஆனந்த் எப்படி பேசுவார்? அது ஒரு நகைச்சுவை, மிகப்பெரிய நகைச்சுவை. அதை அப்படியே விட்டுருவோம், அதுக்கு அடுத்த நகைச்சுவைக்கு வருவோம். ஆதவர்ஜுனா அவன் பார்த்தீங்கன்னா அரசியலில் அவன்லாம் ஒரு முகவரியற்றவன். யார்? ஆதவர்ஜுனாங்கிறவன் அரசியலில் ஒரு முகவரியற்ற ஒரு அநாத பையன் நாய். அவன் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனை வம்புக்கு இழுக்கிறான். எப்படி வம்புக்கு இழுக்கிறான்னா, உன் கூட 20 பேர் தான் இருக்காங்க, உன் கூட இருந்த அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ தாவேக்காவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு அது ஒரு மாதிரி பேசுகிறான். அது சரி, அவன் பேசிட்டு போகிறான், விடுங்க. ஏன்னா அவன் பைத்தியம், அப்படி தான் பேசுவான். அதில் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக செங்கோட்டையன் தான் சொன்னார், இந்த விசிலை போய் கண்ட இடத்த ஊதிராய்கடா, செருப்பால் அடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். திராவிடம் பேசு.